Oxymoron. No, not with poetry. I'm not talking about that. That is one of the features of Victorian era. Victorian, that is referred as Victorian compromise. Okay, Victorian compromise அப்படிங்கிறது என்ன? There will be so many positive elements on one side in the Victorian era. On the as well as negative elements will be there, like poverty, starvation, right? People நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சைட்ல பிரிட்டிஷ் வந்து கெலோனியல் எம்பையர், ரைட்? அந்த டைம்ல தான் விக்டோரியா எம்ப்ரஸ் ஆகுறாங்க, இந்தியாவோட எம்ப்ரஸா மாறுறாங்க. Technology, industrial revolution, telecommunication, everything developed. So one side there will be so many positive aspects you can see. On the other hand, எவ்வளவுக்கு எவ்வளவு செழிப்பாகுதோ அவ்வளவுக்கு எவ்வளவு poverty இருக்கு, starvation இருக்கு. Even you can find corn laws. Napoleonic wars ன்னு ஒண்ணு நடக்குது. நெப்போலியனிக் வார்ஸ்ல நெப்போலியனை வீழ்த்தியாச்சு. ஆனாலும் எக்கனாமிக்கலா யார் வந்து ஸ்ட்ரகிள் ஆகுறா? பிரிட்டன். எனிஹவ் அதை பேலன்ஸ் பண்ணணும் இல்லையா அந்த வார் செலவை. ஸோ ஆப்வியஸ்லி அந்த எல்லா பேர்டனையும் யார் மேல புகுத்துறாங்க? காமன் பீப்புள். டாக்ஸேஷன் வாஸ் தேர், கார்ன் லாஸ் வேர் தேர். 1815 இருந்து 1846 வரைக்கும் கார்ன் லாஸ் இருந்தது. அது ரெப்பீல் ஆகுறதுக்கு டைம் எடுத்தது. ஸோ கார்ன் லாஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த டைம்ல இருக்கக்கூடிய பிரெட்டோ சீரியல்ஸோ அதுக்கெல்லாம் வந்து டாக்ஸ் விதிக்கிறதா நம்ம கார்ன் லான்னு சொல்லுவோம். ஸோ சாதாரண ஏழைப்பட்டவன் வந்து வாங்கி சாப்பிடுற அந்த பிரெட்டுக்கோ இல்ல சீரியல்ஸ்க்கோ ஒரு டாக்ஸ் கட்டணும் அப்படின்னா அவன் பாடை திண்டாட்டமா இருக்கும். ஸோ இதுல சின்ன உணவுக்கு கூட அவன் டாக்ஸ் கட்டணுங்கிறது it leads to starvation, right? So இந்த மாதிரி ஒரு சைடுல நீங்க பாத்தீங்கன்னா நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கு. So combining both these elements, அதுதான் விக்டோரியன் காம்ப்ரமைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. So the term Victorian compromise was coined by Lawrence Freedman. Later it was discussed by G.K. Chesterton in his essay Victorian Age in Literature, which was published in 1913. The book Victorian, அதெல்லாம் இல்ல, அடுத்து வரக்கூடிய ஸ்லைட்ஸ்ல நான் கொடுக்கல. Please make a note. I repeat, the term Victorian compromise was coined by Lawrence Freedman, and it was elaborately discussed by the concept Victorian compromise was discussed by G.K. Chesterton in his work Victorian Age in Literature. Okay, and the work on the 1913 published. This is one of the main features of Victorian Age. So we know that Victorian Age அப்படின்னோடனே that அந்த டைம்ல வந்து குயின் வந்து விக்டோரியா தான். கிட்டத்தட்ட half of the century அந்த அம்மா என்ன பண்ணிருக்கோம், ஹோல் விக்டோரியன் லேண்டையுமே வந்து ஹோல் பிரிட்டனையுமே ஆட்சி பண்ணிட்டு இருக்கோம். யூ நோ தட் பிரிட்டன் இட் இன்க்ளூட்ஸ் இங்கிலாந்து, அயர்லாந்து அண்ட் தென் ஸ்காட்லாந்து. ஸோ மேஜரான எல்லா நிலத்தையும் அந்த அம்மா தான் ராணி, ரைட்? அண்ட் அதர் ஹேண்ட் ஷி பிகம் த எம்ப்ரஸ் ஆஃப் இந்தியா ஆல்சோ அட் தட் டைம், ரைட்? இதெல்லாமே ரெஃப்ளெக்ட் ஆகும் அந்த சொசைட்டில, ரைட்? என்ன மாதிரி எல்லாம் செல்வ செழிப்பா இங்கிலாந்து தான் இங்கிலாந்து செழிப்பா இருக்கும் போது ஆப்வியஸா அவங்களோட ரெயினுக்கு அது பெருமை இல்லையா? அதுக்காக தான் அந்த அம்மா என்ன பண்ணுச்சு, ஒரு பெரிய எக்ஸிபிஷன் நடத்தி பீத்துச்சு, ரைட்? பாருங்க இங்கிலாண்டோட செல்வ செழிப்ப பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு she opened the doors for various European countries. அண்ட் அந்த யூரோப்பியன் நாட்கள் எல்லாம் உள்ள வந்து என்ன பண்றாங்க, டச்சா வேற வேற நாட்டுல இருந்து வந்தவங்க எல்லாரும் அந்த எக்ஸிபிஷனை பாக்குறாங்க. That is what the Great Exhibition. எந்த வருஷம் நடந்தது? 1851. Yeah, Great Exhibition was happened in the year 1851 in Crystal Palace, right? Crystal Palaceல நடக்கும். உங்களுக்கு பிக்சர் கூட நான் கொடுத்துருப்பேன், புக்ல பாருங்க. புக் பேஜ் நம்பர் 28, கான்சைஸ் புக்ல பேஜ் நம்பர் 28ல இருக்கு. புக்ஸ் சப்போஸ் இப்போ உங்க கையில இல்லைனாலும் ஜஸ்ட் மேக் அ நோட். ஐ வில் ஜஸ்ட் ஷேர் த பிரசன்டேஷன் ஆல்சோ. Okay, hope my screen is visible for all of you. Yes, ma'am. So she is Queen Victoria. இவங்களோட ஹஸ்பண்ட் யாரு? ஆல்பர்ட். ஓகே, சோ ஆல்பர்ட்டுக்கு செல்லமா இந்த அம்மா என்ன பேர் வைக்கிறாங்க, பிரின்ஸ் அப்படின்னு ஒரு டைட்டில் கொடுக்குறாங்க. That's why he is referred as Prince Albert. So it was Prince Albert who opened the Crystal Palace. Okay, அந்த பிக்சர் பாக்குறீங்க, அப்படி அப்படி இந்த சஹானா சாரல் தூதோன்னு ஒரு பாட்டு வருமே, அழகா அந்த கிளாஸ் பேலஸ் மாதிரி இருக்கும், பாக்குறதுக்கு அப்படியே இருக்கும், ரைட்? சோ அந்த கிளாஸ் பேலஸ் ஓபன் பண்ணி விட்டது நம்ம பிரின்ஸ் ஆல்பர்ட் தான். அண்ட் who was the architect of that glass palace? It is Joseph Paxton. Okay, Paxton. Just put the spelling in chat box. Yeah, so அவர் தான் ஓபன் பண்ணி விடுறாரு. இது
ஒரு விதமான எலிமெண்ட் பார்க்கலாம். இதப்ப ரூலிங் பீரியட பாருங்க, 1837ல இருந்து 1901 வரைக்கும், ரைட்? So what she exemplifies, right? Earnestness, moral responsibility, domestic prosperity, these are all the Victorian qualities she exemplified. And this age is also referred as age of transition. So you know what is meant by transition? Transition means changes. ஆல்ரெடி உங்களுக்கு வந்து ரொமான்டிக் ஏராக்கு ஒரு பேக்ட்ராப் கொடுத்துருப்பாங்க ப்ரீவியஸ் கிளாஸ்ல, பூபதி சார் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க ஐ கெஸ். ஸோ அதுல ரொமான்டிக் ஏஜ் எப்படி இருக்குன்னு பார்த்துருப்பீங்க. பீப்புள் வில் பி எப்படி சொல்றது, தே லைக் டு பி இன் சாலிட்யூட். யூ நோ வாட் இஸ் மீன் பை சாலிட்யூட், தனிமை. So now Victorian age there was a transition happened. What kind of transition it is? People want to be within the society. So solitude from society. Transition happened like that. And also from nature. நேச்சரை ரொமான்டிக் ஏஜ் வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தது. அப்படியே நேச்சர்ல இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்து இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன், இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன், டெக்னாலஜிஸ், அதுக்கெல்லாம் பீப்புள் வந்து they started to adapt themselves. Right? So in the மாதிரி you can find this is an age of transition. அதனாலதான் I just give an example for that. And followed by this Victorian age அப்புறம் நீங்க வந்து ஜார்ஜியன் எரா பார்க்கலாம். டைம் டென்யூர் கொடுத்துருக்கேன், you can note it down. இதை நம்ம அடுத்த கிளாஸஸ்ல பார்க்கலாம். ஸோ விக்டோரியன் பீரியட் அப்படின்னாலே பாத்தீங்கன்னா நம்ம இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் சொன்னா தெரியும். அண்ட் ஆல்சோ திஸ் இஸ் அ டைம் ஆஃப் scientific temperament. Scientific temperament, what kind of scientific temperament? 1859ல ஒரு ஒர்க் வந்திருக்குங்க. It is a revolutionary work. மொத்த Origin of Species. Origin of Species by Charles Darwin. And also there was a concept called agnosticism. Page number 29 you can see agnosticism. So agnosticism means they are questioning the existence of God, right? So ஒரு சைடுல ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ், கடவுள் வந்து மனுஷன் வந்து குரங்குல இருந்து தான் வந்தான். He is from ape. He is not from gift of God. It is not. He is not an evolution from nature, right? So there is a question about the existence of God in Charles Darwin's work. Similarly, there was a man called Huxley who coined the term agnostic. So agnostic means questioning the existence of God. பாருங்க, அவ்வளோ வருஷங்களா நீங்க ட்ரேஸ் பண்ணுங்களேன், மெடிவல்ல இருந்து பாதி விக்டோரியன் முன்னாடி நேச்சர் வரைக்கும் பார்த்துக்கோங்க. நேச்சரே கடவுளா தான் பார்த்திருப்பாங்க. ஸோ அந்த ஏஜ் வரைக்கும் தேர் பிலீவ் இன் காட், கடவுள் மேல அவ்வளோ ஒரு நம்பிக்கை இருந்தது. ஸ்பிரிச்சுவலிஸ்டிக் எராஸ் ஒவ்வொரு எராவுமே. ஆனா அதை அப்படியே கொஸ்டின் பண்ற மாதிரி வருது விக்டோரியன் எரால இந்த சயின்டிபிக் டெம்பரமெண்ட் அப்படிங்கிறது. And at the same time, you can find television, telephone invent பண்றாங்க அலெக்சாண்டர் பெல். ரயில்வே ஸ்டார்ட் பண்றாங்க, ரைட்? இந்த அம்மா தான், குவீன் விக்டோரியா தான் ஃபர்ஸ்ட் ஒரு மொனார்க்கா இருந்து ட்ரெயின் வந்து ஸ்டார்ட் பண்ணி விட்டது அப்படின்னா அது வந்து விக்டோரியாக்கு தான் அந்த ஒரு கிரெடிட் போகும் அப்படின்னு சொல்றாங்க. சிமிலர்லி இந்த மாதிரி உங்களுக்கு வந்து நிறைய டெக்னாலஜி லெவல்ல வந்து வளர்ச்சி இருந்ததுன்னு சொல்றாங்க விக்டோரியன் பீரியட்ல. ஸோ இதெல்லாமே நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. வாட் ஆர் தி இம்பார்ட்டன்ட் இயர்ஸ் யூ ஷுட் மெமரைஸ் அப்படின்னா, I have given the list. What you have to do, you have to memory all these years. You have to memorize everything. எந்த இயர் எப்ப கேட்டாலும் you should answer. அந்த அளவுக்கு என்ன பண்ணிக்கோங்க, தரவு பண்ணி வச்சுக்கோங்க. Because this sort of questions they will ask in exams. So பாருங்க, first 1815 Battle of Waterloo. You know, Napoleonic Wars start ஆச்சுன்னு நான் சொன்னேன். ஸோ எந்த வருஷத்துல இருந்து எந்த வருஷம் வரைக்கும் நெப்போலியனிக் வார்ஸ் நடந்தது? 1803ல இருந்து 1815. ஓகே, சோ 1803ல இருந்து 1815 வரைக்கும் நெப்போலியனிக் வார்ஸ் நடந்துட்டு இருக்கும். நெப்போலியன் தி கிரேட்டஸ்ட் மொனார்கி. அவர் என்ன பண்ணணும், எல்லா தொட்ட இடம்லாம் அவருக்கு செழிப்பு, எல்லாத்தையும் கான்கவர் பண்றாரு. அவரையே வீழ்ச்சி அடைய வச்சவாறு தான் எனக்கு நெப்போலியனிக் வார்ஸ். சோ அது ஸ்டார்ட், அதுல ஒரு பேட்டிலுங்க, பேட்டில் ஆஃப் வாட்டர்லூ. இட் இஸ் ஃபேமஸ். 1815ல அது நடந்தது. அண்ட் தென் பீட்டர்லூ மசாக். நெப்போலியனிக் வார்ஸ் முடிஞ்சு போயாச்சு, சரிங்களா? 1819ல பீட்டர்லூ மசாக். வாட் இஸ் திஸ்? ஒண்ணு இல்லைங்க, பார்லிமெண்ட்டுக்கு ஒரு ரெஃபர்மேஷன் வேணும். ஏன்னா எங்க பார்த்தாலும் பாவர்ட்டி, அன்எம்ப்ளாய்மெண்ட் இஷ்யூஸ் இருக்கு, வேலையில்லா திண்டாட்டம், அதுதான் சொல்றேன். சோ இந்த மாதிரி வந்து ப்ராக்ரஸ் அப்படிங்கிறது வந்து பணக்காரன் ஆயிட்டே இருக்கிறான், ஏழை ஆயிட்டே இருக்கான். இதுக்கு ஒரு முடிவு வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான நியர்லி 60,000 people என்ன பண்றாங்க, they have marched towards Manchester. சரிங்களா? மான்செஸ்டர் நோக்கி போறாங்க. சோ என்ன பண்ணுவாங்க, ஆட்டோமேட்டிக்கா
ஒரு மொனார்க்கை எதிர்த்து நீங்க வந்து ஒரு குரல் கொடுத்தீங்கன்னா அடக்குமுறை தானே பதிலா இருக்க முடியும். சோ என்ன பண்றாங்க, நிறைய பேரை இதுல வந்து அடிச்சு துவம்சம் பண்றாங்க. நியர்லி 17-18 people were killed ன்னு கொடுத்திருக்காங்க, ரெக்கார்ட் ஆன் ரெக்கார்ட். பட் ஆஃப் ரெக்கார்ட் நமக்கு தெரியாது, எத்தனையோ பேர் இறந்திருக்கலாம். But nearly thousands of people were injured in that massacre. So அதான் நம்ம பீட்டர்லூ massacre அப்படின்னு ரெஃபர் பண்றோம். இதை பேஸ் பண்ணி ஷெல்லியும் ஒர்க் எழுதியிருக்கிறார். Right, based on Peterloo massacre, Shelley also written a work called Men of England, I guess. Right, Men of England. And one more work also, England 1819, a kind of sonnet, I guess. Correct? England 1819 sonnet by Percy Bysshe Shelley. Correct, ma'am. Correct, ma'am. Yes. So அடுத்து பாருங்க, abolition of slavery. பேர்ல இருக்கு slavery, 1833. Then the next is 1837, Queen Victoria became the Queen of England. 1845 is a publication of a very notable work called Two Nations. இது நெட் கொஸ்டின் பா. பென்ஜமின் டிஸ்ரேலே, பென்ஜமின் டிஸ்ரேலே ஒரு ஜூவா இருந்து இங்கிலாந்தோட பிரைம் மினிஸ்டர் அப்படிங்கிற ஒரு பொசிஷன் அட்டைன் பண்ண ஒரே ஆள் அவர் தான், பென்ஜமின் டிஸ்ரேலே. சோ அவரோட ஒர்க் தான் சிபில் அப்படிங்கிறது. அதோட இன்னொரு டைட்டில் தான் தி டூ நேஷன். So this work was published in 1845. Okay, remember அமெரிக்கால தி ரேவன் அப்படிங்கிற போயமுமே 1845ல தான் பப்ளிஷ் ஆயிருக்கும். ரேவன் பை எட்கர் ஆலன் போ. Just for connection, சரிங்களா, இயர் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக நான் சொல்றேன். So 1845, Raven by Edgar Allan Poe. On the other hand, Benjamin Disraeli's Sibyl. It is a trilogy, சரிங்களா, அந்த ட்ரிலஜிஸுமே கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. Then 1848 is pre-Raphaelite movement. ரஃபேலுக்கு முன்னாடி ஒருத்தவங்க, ரஃபேல் தெரியும், ஒரு பெரிய பெயிண்டர் அப்படின்னு தெரியும். அந்த ப்ரீ ராஃபலைட் அப்படின்னா ரஃபேலுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த மெடிவல் பெயிண்டர்ஸை பார்த்து அவங்களோட ஸ்டைல இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி பெயிண்டிங் வரைகிறவங்க தான் ப்ரீ ராஃபலைட் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதுல இருக்கக்கூடிய போயட்ஸ் மேக்சிமம் பெயிண்டர்ஸாவும் இருப்பாங்க, போயட்ஸாவும் இருப்பாங்க. ஓகே, எழுதவும் செய்வாங்க. அண்ட் this year is also called as year of revolution. There was pre-Raphaelite movement of 1848. The same year is also referred as age of revolution. 1851, as I told you earlier, the Great Exhibition was held, right, under the guidance of Prince Albert. You know, Queen Victoria தன்னோட ஹஸ்பண்ட் இறந்ததுக்கு அப்புறம் எப்பவுமே பிளாக் ட்ரெஸ்ல தான் இருப்பாங்களாம், மோன் பண்ணிட்டே இருப்பாங்க. அண்ட் you know, Tennyson, Alfred Lord Tennyson wrote a poem called In Memoriam. Hope many of you know this poem. So In Memoriam பார்த்து இந்த அம்மா சொல்லும், என்ன சொல்லும், after Bible, next to Bible, in memoriam is my next to Bible, in memoriam is my comfort அப்படின்னு சொல்லும், சரிங்களா, குயின் விக்டோரியா. பிகாஸ் ஒரு சூதனிங், ஏன்னா in memoriam is also written in memory of Father Henry Hallam, who is a very close friend of Tennyson, right? Tennyson என்ன பண்ணிருப்பாரு, ஒரு 22 வயசுல பழக்கம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன், காலேஜ் ஃப்ரெண்ட் ஆர்தர் ஹென்ரி ஹாலம். ரொம்ப க்ளோஸா பழகிருப்பாங்க, 4 வருஷத்துல அப்படி ஒரு நட்பு. ஆனா அந்த ஐயா திடீர்னு செத்து போயிடுவாரு, ஆர்தர் ஹென்ரி ஹாலம். சோ அவர் இறந்து போனதுக்கு அப்புறம் அவரோட இழப்பை தாங்காம இந்த ஆள் வந்து நிறைய ஒர்க்ஸ் எழுதியிருப்பாரு, ரைட், டெடிகேட்டரியா. அதுல ஒண்ணு இன் மெமரியம் அப்படிங்கிறது, கிட்டத்தட்ட 17 years அதுக்கு டெடிகேட் பண்ணிருப்பாரு தன்னோட லைஃப்ல, இன் மெமரியம் எழுதுறதுக்கு மட்டும். சோ அந்த லாஸ்க்காக அவர் எழுதின ஒர்க்கை பார்த்து Queen Victoria is remembering her husband, right? Hope you can able to understand. Can able to follow? yes sir. Yeah. So அடுத்த இயர் பாருங்க, 1857. This is Sepoy Mutiny, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். And this is also referred as First War of Indian Independence. Very important. இது வந்து உங்களுக்கு பேப்பர் 1ல கூட ஜஸ்ட் மாதிரி கேட்க வாய்ப்பு இருக்கு, ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸ் கூட கேட்கலாம். And the next one is Crimean War, 1853 ல இருந்து 1856. Based on Crimean War, Alfred Lord Tennyson wrote The Charge of Light Brigade. We'll see that. இப்ப சும்மா ஜஸ்ட் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை டக்கு டக்குன்னு நான் சொல்றேன், உங்களுக்கு நான் ஆத்தர் பார்க்கும்போது இந்த ஒர்க்ஸ் எல்லாம் மறுபடியும் வரும். ஸோ டோன்ட் வெரி. Crimean War பேஸ் பண்ணி டென்னிசன் எழுதின ஒர்க் The Charge of the Light Brigade. ஓகே, தென் 1859ல இப்பதான் நம்ம பார்த்தோம், சார்ல்ஸ் டார்வினோட Origin of Species was published. Origin of Species was published. Okay, 1859. Please remember the year. Which work of Charles Dickens published in 1859? Novel. Tale of Two Cities. அதை வச்சுதான் இன்னைக்கு ஸ்டே ஓபனே பண்ணேன் செஷன். A Tale of Two Cities ஓட ஓப்பனிங் லைன். A Tale of Two Cities was published in 1859. Same year, Origin of Species.
Try to remember like that. Yeah, 1876 Queen Victoria, she became the Empress of India. 1861 husband இறந்து போறாங்க, right? And then she started to mourn for her husband in black dress always. Then this age characteristics, optimism and also pessimism, ரெண்டுமே கலந்திருக்கும். And invention பாருங்க, steam power, television, telephone invention, இதெல்லாமே நடக்குது. And then இதெல்லாமே நான் சொன்ன பாயிண்ட்ஸ் தான் ரிப்பீட் ஆயிருக்கு. I'm changing the slide. நிறைய உங்களுக்கு பேக்ட்ராப் இருக்குது. I'm just keeping it because all such things we have already seen. Yeah. அடுத்து முக்கியமான ஒரு பேக்ட்ராப் என்ன அப்படின்னா, இந்த டைம்ல ரிஃபார்ம் பில் அப்படின்னு ஒண்ணு வந்தது. 3 ரிஃபார்ம் பில் ஞாபகம் வச்சுக்கணும் நீங்க. ஓகே, 1832, 1867, 1886. ஸோ இந்த 3 ரிஃபார்ம் பில்லுமே தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஒண்ணு இல்லைங்க, ஒரு ஒர்க்கிங் கிளாஸோட கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டேஜ் வந்து எப்படி இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கறத ரெஃபர் பண்றதுதான் இந்த ரிஃபார்ம் பில் அப்படிங்கிறது. 1832 பாருங்க, யாருக்கெல்லாம் ப்ராப்பர்ட்டி இருக்கோ அவங்க எல்லாருமே, அந்த எல்லா மேல்ஸுமே ஓட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூலை கொண்டு வராங்க. அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது பாத்தீங்கன்னா, பீப்புள் ஹூ இஸ் ஃப்ரம் அப்பர் கிளாஸ், ரைட், தே கேன் ஏபிள் டு ஓட். அதுக்கப்புறம் ப்ராப்பர்ட்டி நீ ஏதோ கொஞ்சமா நிலம் வச்சிருக்கியா, நீயும் ஓட் பண்ணலாம்ப்பா அப்படின்னு சொல்றதுதான் ரிஃபார்ம் பில் ஆஃப் 1832. அடுத்த ரிஃபார்ம் பில் பாருங்க, 1867. இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, extended right to vote to working class. Working class people நீங்க இருந்தாலும் என்ன பண்ணலாம், you can also vote அப்படிங்கிற மாதிரி வருது. And then in the very beginning I told this, right, times of troubles, Victorian age la unemployment, poverty ஒரு சைட்ல, அங்கங்க riots நடக்கும், slums in large cities, working conditions for women and children were terrible at this time, to be frank. நீங்க பாத்தீங்கன்னா கணக்கே இல்லாம ஈவன் 5 வயசு குழந்தைங்க, 5 வயசுக்கு கீழே இருக்க குழந்தைங்களை கூட ரொம்ப கொடுமையா மைன்ஸ்ல எல்லாம் ஒர்க் பண்ண விட்டு இருந்திருக்காங்க அந்த டைம்ல, சரிங்களா? சோ அதனாலதான் அதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன், மைன் ஆக்ட்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்க, ரைட்? மைன் ஆக்டோட நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உமன் ஆர் பிரெக்னென்ட் விமன் அட் த சேம் டைம் சைல்டு பிலோ 14 years ஐ கெஸ், அவங்களாம் என்ன பண்ணக்கூடாது, மைன்ஸ்ல ஒர்க் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ரூல் கொண்டு வந்தாங்க. சோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ரெஃபார்ம்ஸும் நடக்குது. என்னெல்லாம் ப்ராப்ளம்ஸ் இருக்கோ அதுக்கு கொஞ்சம் சொல்யூஷன்ஸும் அந்த அதர் ஹேண்ட் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு வராங்க. And then yeah, so these are all the works which is based on the industrial and political conflicts in the Victorian era. அதை பேஸ் பண்ணி வந்திருக்கும். சார்ல்ஸ் கிங்ஸ்லியோட வாட்டர் பேபிஸ், நார்த் அண்ட் சவுத் பை எலிசபெத் கேஸ்கில், சிபில் ஆஃப் டூ நேஷன் பை பெஞ்சமின் டிஸ்ராலே இப்பதான் பார்த்தோம். எலிசபெத் கேஸ்கில், she was a biographer of Charles Bronte. We know Victorian age-ல பாத்தீங்கன்னா women writers அப்படின்னா ஜார்ஜ் எலியட், பிராண்டே சிஸ்டர்ஸ் தான் ரொம்ப ஃபேமஸ். அதுல பிராண்டே சிஸ்டர்ஸ்ல ஃபர்ஸ்ட் சிஸ்டர் யாரு, சார்லட் பிராண்டே, சோ அந்த சார்லட் பிராண்டேயோட பயோகிராஃபர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா எலிசபெத் கேஸ்கில். So I'm skipping this. Crystal Palace, இதுதான் Crystal Palace நீங்க பாக்குறீங்க. Yeah, there is a movement called Oxford movement. It was during this time. Okay, Oxford movement is a kind of religious movement. Sorry, இது வந்து கேட்க வாய்ப்பு இருக்கு. People who are associated with the Oxford movement அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு questions இருக்கும். So just knew who are the people associated with the Oxford movement. Okay, Newman, John Keble, Manning, the writers associated with Oxford movement. Oxford movement is nothing but a kind of religious movement. Okay, they'll give importance to tradition, ritual, authority and all that, right? That's Oxford movement. And this is a time of the concept called utilitarianism. Utilitarianism onlapa, adhaadu or dialogue undu. What is that? I used to tell this dialogue, silly dialogue. 4 பேருக்கு நல்லதுன்னா எதுவுமே தப்பு இல்ல. Yes, correct. நாயகன் மூவில அந்த டயலாக் வரும்னு நினைக்கிறேன். 4 பேருக்கு நல்லதுன்னா எதுவுமே தப்பு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டயலாக் உண்டு. For the betterment of the society, the greatest good for the greatest number, right? That is the explanation for utilitarianism. Any kind of rule which is good for the human, which is good for the people, அதனா தாராளமா நீங்க பண்ணுங்க. அது வந்து உங்களை சொசைட்டியை இம்பாக்ட் பண்ணும், இல்ல கவர்மெண்ட்டை இம்பாக்ட் பண்ணும், இல்ல லாவை இம்பாக்ட் பண்ணணும், அதை பண்ணாம இருக்காதீங்க. இஃப் இட் இஸ் குட் ஃபார் த பீப்புள், டூ தட். அதுதான் யூட்டிலிட்டேரியனிசம் கான்செப்ட். ஞாபகம் வச்சுக்கோங்க, 4 பேருக்கு நல்லதுன்னா எதுவுமே தப்பு இல்லை.
right? So this is an idea derived from Jeremy Benda and also James Mill, who is the father of John Stuart Mill. Yeah, James Mill. You know, this is a man who came up with a work called The Subjection of Will. Subjection of Woman, J.S. Mill. Subjection of Woman, J.S. Mill. Subjection of Woman, J.S. Mill. Okay, this is utilitarianism concept. Remember, this is an idea of James Mill. This idea is taken from Jeremy Benda. Clear? So I'm skipping all this. Boer War மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. 1899ல இருந்து 1902 Boer War. First, second, third ன்னு போகும். ஒரு பர்டிகுலர் வார் வந்து செகண்ட் நினைக்கிறேன். Boer War 1899ல இருந்து 1902. I always remember this year. 1899ல Boer War நடந்தது. இதே வருஷத்துலதான் what is that? Heart of Darkness. Heart of Darkness வந்து எப்படி பப்ளிஷ் ஆயிருக்கும்? சீரியலைஸ்டா பப்ளிஷ் ஆயிருக்கும். Heart of Darkness சீரியலைஸ்டா பப்ளிஷ் ஆயிருக்கும் 1899ல. அப்ப புக் ஃபார்ம்ல எப்ப பப்ளிஷ் ஆயிருக்கும்? 1902. ஓகே, சோ பாருங்க, serialized publication 1899 where the second Boer War started, and then அது எண்ட் ஆனது 1902ல. அதே வருஷத்துல புக் ஃபார்ம்ல Heart of Darkness வந்து புக் ஃபார்ம்ல பப்ளிஷ் ஆயிருக்கு. Heart of Darkness is a very important work. You should read in-depth summary. Okay, these are all some extra informations. தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும். ரோல் ஆஃப் உமன், யூனோ, நீங்க விக்டோரியன் சொசைட்டின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ரோல் ஆஃப் உமன் மேக்ஸிமம் எப்படி இருக்கும்னா ஏஞ்சல் இன் த ஹவுஸ். கவென்ட்ரி பேட்மோர் wrote a poem called The Angel in the House, right? You can't be revolutionary, right? You can't be independent. You always be an dependent woman, right? Even you can't able to write with in your own name. That's why Bronte sisters used pseudonyms. அவங்களுக்கு நிலைமை பாருங்க, ஏன்னா அவங்களோட ஒரிஜினல் நேமை யூஸ் பண்ணா there will be no publisher, right? No publisher will be ready to publish their works because it's a woman work. Who will read? There is a question. So அதனால யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, பப்ளிஷர்ஸ் யாரும் தயாரா இருக்க மாட்டாங்க. So many problems were faced by women during that time. நம்ம சொல்ல முடியாது, over that centuries. Okay, அதுலயே உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் அந்த இஷ்யூஸுமே வந்துடும். Yeah, I'm finishing. So I'm skipping this. So major writers நான் இந்த ஏஜ்ல கொடுத்திருக்கிறேன். Brontes, Charlotte Bronte, Emily Bronte, and then Acton Bell. Anne Bronte. Yeah, her pseudonym is Acton Bell. So Charlotte Bronte, Emily Bronte, Anne Bronte. இவங்க மூணு பேர் தான் Bronte sisters அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். உங்களோட pseudonym கொஞ்சம் போட்டுருங்க. Currer Bell, Acton Bell. One more Bell, what is that? Elizabeth. Yeah, Elizabeth. Yes, they were the pseudonyms. And George Eliot, Mary her original name is Mary Onions. George Eliot பார்க்க பையன் மாதிரி இருக்கும், பொண்ணு Mary Onions. These were the pictures, images of Victorian period. So we'll start Tennyson. Okay, so Tennyson was born in 1809, demised in 1992. He was the longest serving poet laureate. சரிங்களா, அவர் கிட்டத்தட்ட 42 வருஷம், I guess 42 years கிட்ட என்ன பண்ணிருப்பாரு, poet laureate இருந்திருப்பாரு, ரைட்? 1850ல இருந்து 1892 வரைக்கும் poet laureate இருந்திருப்பாரு. சோ அதனால கிட்டத்தட்ட 4 வருஷத்துக்கு அடுத்தவர் இறந்து போனதுக்கு அப்புறம் poet laureate ஃபில் ஆயிருக்காரு. அதுக்கப்புறம் தான் அடுத்த poet laureate வந்திருப்பாரு. சரிங்களா, ஒரு ஞாபகத்துக்காக டென்னிசன் அப்படின்னு சொல்லிட்டு. So he was educated in Trinity College. அந்த Trinity College கேம்பிரிட்ஜ்ல தான் ஆர்தர் ஹென்ரி ஹாலம் அப்படிங்கிற ஃப்ரெண்ட் வந்து இன்ட்ரோடியூஸ் ஆகுறாரு. சரியா, சோ ஃபர்ஸ்ட் ஒரு போயட்ரி எழுதுறாங்க, போயம்ஸ் பை டூ பிரதர்ஸ். இட்ஸ் ஃபர்ஸ்ட் வால்யூம் ஆஃப் போயட்ரி. அதுக்கப்புறம் போயம்ஸ் அப்படின்னு ஒண்ணு எழுதுவாரு. ஃபர்ஸ்ட் போயம்ஸ் பை டூ பிரதர்ஸ், அடுத்து போயம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கலெக்ஷன் எழுதுவாரு, ரைட்? And he became a member of club called Apostles.
அண்ட் தென் டிம்பக்டூன்னு ஒரு போயம் எழுதுவார். ஆக்சுவலா அதை வந்து எழுதணும்னு விருப்பமே பட்டிருக்க மாட்டார். ஒரு காம்படிஷன் இருக்கும், இல்லப்பா நான் எழுதல அப்படிங்கிற மாதிரி தான் இருந்திருப்பாரு. ஸோ சம் ரிலேஷன்ஸ் வந்து ஃபோர்ஸ் பண்ணதுனாலதான் அதை எழுதிப்பாரு. பட் எழுதுனதுல பாருங்க, அவருக்கு லக்கீலி ஹி காட் அ சான்சலர் கோல்ட் மெடல் ஃபார் திஸ் போயம் டிம்பக்டூ. டிம்பக்டூ அப்படிங்கிறது நத்திங் பட் அன் ஆப்பிரிக்கன் சிட்டி. அதுதான் டிம்பக்டூ அப்படின்னு ரெஃபர் பண்றாங்க. மேஜிக்கல் ஆப்பிரிக்கன் சிட்டி தட் இஸ் ரெஃபர்ட் அஸ் டிம்பக்டூ. ரைட், இங்கதான் ஆர்தர் ஹென்ரி ஹாலம பாக்குறாரு. ரைட், poems chiefly lyrical it is appeared in 1830. பாருங்க, ஃபர்ஸ்ட் poems by two brothers, அடுத்து poems chiefly lyrical, அடுத்து poems 1832 I guess. Yeah, இப்ப அடுத்து டிம்பக்டூ பார்க்கலாம். இப்ப நான் சொன்ன மாதிரி written when he was just 19, he received chancellor gold medal for this work. And then இது வந்து இதுக்கு முன்னாடியே 19 வயசுக்கு முன்னாடியே ஒரு ஒர்க் எழுதிருப்பாருங்க, ஆர்மகடான் அப்படின்னு சொல்லிட்டு. he was just 15 when he wrote this ஆர்மகடான் அப்படிங்கிற ஒர்க். இந்த ஆர்மகடானை தான் என்ன பண்ணிருப்பாரு, கொஞ்சம் ஆல்டர் பண்ணி 19 வயசுல டிம்பக்டூன்னு பப்ளிஷ் பண்ணிருப்பாரு, மெடல் அடிச்சு தூக்கிருப்பாரு. ஓகே, இட்ஸ் அன் ஆப்பிரிக்கன் லெஜெண்டரி சிட்டி. ஸோ போயம் சீஃப்லி லிரிக்கல்ல வரக்கூடிய ஒர்க்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. கிரேக்கன், ஓ டு மெமரி, அண்ட் தென் his famous work is மரியானா. நான் 2 ஒர்க் தான் கொடுத்துருக்கேன், இன்னும் சில ஒர்க்ஸ் வரும் சரிங்களா. மரியானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒர்க் எழுதிருப்பாருங்க. அந்த மரியானா இஸ் ஆக்சுவலி கேரக்டர் இன் மெஷர் ஃபார் மெஷர். யூ நோ ஷேக்ஸ்பியர் ஒர்க் மெஷர் ஃபார் மெஷர், ரைட்? அதுல வந்து மரியானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உமன் வருவா சரிங்களா. ஷி வாஸ் சீட்டட் பை த டியூக். ஆக்சுவலி டியூக் ஆகுறதுக்கு முன்னாடி சீட் பண்ணப்பட்டிருப்பா. ஸோ பேஸ்ட் ஆன் ஹர் Tennyson wrote a poem called Mariana. Okay, and then next poems அப்படின்னு ஒன்று எழுதியிருப்பாரு. நான் சொன்னேன் பாத்தீங்களா, ஃபர்ஸ்ட் poems by two brothers, அடுத்து poems chiefly lyrical, இப்ப poems 1832. எல்லாம் ஒரே டைட்டிலா வரதுனால I'm just repeating it. So poems 1832ல so he received a savage criticism from John Wilson Crocker. இவங்களுக்குலாம் வேற வேலையே கிடையாது. ஓகே, கீட்ஸையும் இதே மாதிரிதான் கொடுமை பண்ணிருப்பாங்க சரிங்களா. சோ குவார்டர்லி ரெவ்யூல ஜான் வில்சன் கிராக்கர் அப்படிங்கிற எடிட்டர் என்ன பண்ணிருவாரு, டென்னிசனை கிரிட்டிசைஸ் பண்ணிடுவாரு. என்னையா போயிட்டு எழுதுற அப்படின்ட்டு. ஓ காட் இப்படி சொல்லிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவாரு, கிட்டத்தட்ட 9 to 10 years போயிட்ரி பக்கமே தலாச்சு பட்டுக்க மாட்டாரு டென்னிசன். ரைட், எஸ். So we have started Tennyson. It's almost time. We'll continue in next class. Okay, guys. Thank you. Okay, ma'am. See you next class. Thank you, ma'am. Thank you. Thank you. Thank you, ma'am. Thank you, ma'am. Thank you. Thank you, ma'am. Thank you, ma'am.